ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14/4/2025 14/5/2025 வரலும் உண்டான பலன்கள். இந்த சித்திரை மாதம் என்பது வருஷத்தின் முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இப்போது இந்த புது மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள், அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சித்திர மாதம்னு சொன்னோம் என்னன்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர மாதம்னு சொல்கிறோம். புது வருஷமும் பிறகுறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். அது தவிர கன்னியில் கேது. இந்த மாதத்தில் சனி பகவான் சித்திர மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். அது தவிர இந்த மாதத்தினுடைய 12வது ராசி, அதாவது மீனத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 26/4/2025 அன்றைக்கி ராகு கேது, அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அவள் மாற்றங்களை, அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போகிறார். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன், பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் 30/4/2025 அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வருஷ கிரகமான குரு மாறுறார். எப்போ அப்படின்னா 11/5/2025 அன்றைக்கி மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 23/4/2025 அன்றைக்கி வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் 8:04 நிமிடத்திலிருந்து 9:34 வரலாம். 1.5 மணி நேரம் கண்ணு முழுகிறார், அதாவது 90 நிமிஷங்கள். சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும். அதை தவிர பார்த்தாலேயானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது, அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது, அதை தவிர புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது, பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இதெல்லாம் வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை 5 பிரிச்சிருக்காங்க, 18 நிமிஷமாக. 5-18 நிமிஷம். முதலில் வாஸ்து கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்கிறார். அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு, அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:58 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, 25/4/2025 ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய 75வது ஜெயந்தி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். 27/4/2025 அன்றைக்கி அமாவாசை வேறு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 30/4/2025 அன்றைக்கி அக்ஷய திருத்தியை.
அக்ஷய திருதினா வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் அக்ஷய திருதியை. இந்த துவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. துவரம்பருப்பு, வெல்லம், அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அது தவிர பார்த்தோம்னா 4/5/2025 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 28-29 நாள் ஆரம்பிக்கிறது. இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம். அது தவிர பார்த்தோம்னால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை. அதாவது கல்யாணம், எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே. அது தவிர 12/5/2025 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது. கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள், அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா. இந்த மாதம் 11/5/2025 வரலும் பார்த்தோம்னா குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம். சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார், அதுவும் மிகப்பெரிய விசேஷம். சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கார். என்ன சார் எடுத்த உடனேவே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்காருன்னு சொல்லலைன்னா கவலைப்பட தேவையில்லை. அதாவது உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் அதிபதிக்கும் உண்டான புதன் 10ஆம் இடத்தில் நீச்சப்படுறார். நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது. திடீர் ஜாக்பாட் அடிக்கும். தொழிலில் பார்த்தேன்னா திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. ராசிக்கு பார்த்தேனால் 2ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வரார். இதனால் வந்து பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா என்ன இருந்தாலும் துர்கிரகம்ன்றதுனால நீச்சப்பட்டு போனாலும் லாபஸ்தானாதிபதி, அதை தவிர வந்து வேலை, அதாவது 6ஆம் அதிபதியான வேலைக்கு உண்டானவர் வந்து 2ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால பேச்சினால் உங்களுடைய லாபங்களோ உங்களுடைய வேலைகளோ கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது, ரொம்ப பார்த்து பேசுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது. அதனால் இவ்வளோ நாளாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு விடிவு காலம், என்ன ஒரு 10 நாளில் வந்து ராகு கேது மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலியமாக கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வர குருவினுடைய பார்வையும் 4ஆம் இடத்துல போகிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் சிறிதாக இது கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி, தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியத்தை அள்ளித்தருவார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையே வந்து ராகு வர்றார். எப்போ ஒரு 10 நாளில் வந்து ராகுவும் வந்துடுறார். அதனால் தந்தையினுடைய சொத்துக்கள் மூலியமாக பெரிய ஏற்றம். இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான திடீர் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 10ஆம் இடத்துல வந்து
சுக்கிரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். 5-12 அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர 10-12 பரிவர்த்தனை வேறு. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் அயன சயன போகஸ்தானத்தில் குரு இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அதாவது பிரச்சனைகள் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்து இப்போ பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கத்தை இவ்வளவு நாள் தூக்கமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ தூக்கங்கள் நல்லபடியாக வரும். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். 1-2 தடைகள் வந்தாலும் அதன் பிறகு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8-9 அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையும். தொழிலில் மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. வேலையில் பெரிய ஏற்றம், வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, அதை தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்கும்.